நல்லா இருக்கீங்களா? சரி, ஆக்சுவலி இன்னைக்கு என்னன்னா, நான் ஆஃபீஸ் ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஏர் வாஷ் பண்ணேன் இன்னைக்கு கிருத்திகை. ஸோ தலையை காய வைக்க கூட எனக்கு டைம் இல்லை, கிளம்பிட்டு இருக்கேன். அண்ட் காலில் அடிபட்டுருச்சு. ஒரு நாள் லீவ் போட்டு அடுத்த நாள் வேலைக்கு போகிறதுக்குள்ள நம்ம வேலைக்கு போய் ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை. ஆனால் இன்னைக்கு நியூஸ் பார்த்தீங்கன்னா, கூட்ட நெரிசலில் போய் நேற்று திருப்பதியில் வந்து வைகுண்ட ஏகாதசி தரிசனம் பார்க்கறதுக்கு ஒரு 4 பேர் இறந்துட்டாங்கன்னு நான் காலையில் எழுந்தோடனே பார்த்தேன். பட் என்ன எனக்கு தோணுச்சு அப்படின்னா, அப்படி யார் உங்களை போக சொல்கிறாங்க? இதுக்காக நீ நாத்திகவாதி, கோவிலுக்கு நான் கோவில் போக வேணாம்லாம் சொல்ல, கோவில் போகலாம். எனக்கும் கோவில் போகிறது பிடிக்கும், ஒரு மன நிம்மதி. ஏன்னா நம்ம குறைய ஒருத்தர்கிட்ட சொல்கிறோன்னா அதை வந்து நம்மளுக்கு சொல்கிறத கேட்குற ஒரே ஜீவன் அவங்க தான். ஸோ அவங்கக்கிட்ட போகலாம், நம்ம குறையும் சொல்லலாம், எல்லாமே பண்ணலாம். பட் ஆனால் நம்மளால் முடியுன்ற பட்சத்தில் தான் போகணும். முடியாத பட்சத்தில் அந்த இடத்துல போய் நின்று இந்த மாதிரி விழுந்து சாகுறது, புஷ்பா பட்டு டிக்கெட்டுக்கு போய் செத்தாங்க, அதுக்கப்புறம் ஏர் ஷோ பார்க்க போகிறேன்னு போய் இறந்தாங்க. ஓகேவா? இப்போது வைகுண்ட ஏகாதசிக்கு போகிறேன். இதெல்லாம் எதுக்கு? உங்களை நம்பி உங்களை ஒரு குடும்பம் இருக்குது. சாமி எந்த சாமியும் உங்களை வந்து இந்த நேரத்தில் இங்கே வந்து நிற்க சொல்லவே இல்லை, இப்படி கூட நெரிசல். அண்ட் அதுக்கப்புறம் அந்த இந்த மாதிரி க்ரௌடு வரும்னு நீங்கள் ஒரு அனௌன்ஸ் பண்ணி க்ரௌடு வரும்ன்ற போது நீங்கள் அதை மேனேஜ் பண்ணி ஆகணும். ஒரு மனிதனுடைய உயிர் வேல்யூ எவ்வளோ முக்கியம்னா அந்த குடும்பம் இழந்து அவங்க கஷ்டப்படும் போது தான் தெரியும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி என்ன மாதிரி யோசிச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் க்ரௌடில் என்ன கூட நிறைய பேர் கேட்பாங்க, ஏர் ஷோ போலியா? சென்னையில் தான் நடந்தது, ஊர்லேருந்து தான் வந்தாங்க. போகலை. அதுக்கப்புறம் இந்த கார் ஷோ எதுக்குமே நான் போகலை. பிகாஸ் க்ரௌடில் போயிட்டு அங்கே அந்த காற்று இல்லாமல் ரொம்ப இறுக்கமாக ட்ராவல் போக முடியாது. அவ்வளோ கஷ்டப்பட்டு குழந்தைங்கள ரொம்ப இது பண்ணுறதுக்கு பதிலாக இன்றைக்கி எல்லாமே நம்ம டிஜிட்டல் வேர்ல்டு ஆகிடுச்சு, டிஜிட்டல் வேர்ல்டு ஆகிடுச்சு. எல்லாமே நம்ம டிவியில் உட்காந்து பார்க்குறோம். ஓகேவா? உட்காந்து இடத்துலேருந்தே ஃபோனில் பார்த்துருவோம், லைவில் வந்துடுது. ஸோ அப்போ போயிட்டுமே நம்ம இந்த மாதிரி கஷ்டப்பட வேணான்றதா என்னோடது. சரி, எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். இந்த பொங்கலையாவது எல்லோரும் நிம்மதியாக ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். பாய்.